Good morning. Today we are going to see a project titled Water Tank Level and Quality Monitoring using Raspberry Pi. This project was done by Harini Jayam and Vijay R. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு வாட்டர் டேங்கோட லெவல் அண்ட் குவாலிட்டியை ராஸ்பெரி பை 5 யூஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். அதுக்கான காம்பனன்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ராஸ்பெரி பை 5 வாட்டர் லெவல், பிஹெச் ப்ராப், ஏடிசி மாடியூல், HTML கேப்சர் கார்டு இதெல்லாம் வாங்கிக்கணும். எஸ்டி கார்டு கிளாஸ் 1 எஸ்டி கார்டு, 32 GB எஸ்டி கார்டு. அப்புறம் நம்ம யூஎஸ்பி பூட் பண்ணுறதுனால பென்ட்ரைவ் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ராஸ்பெரி பை இமேஜை வந்துட்டு எஸ்டி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ராஸ்பெரி பை இமேஜை போட்டு ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கணும். அந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எஸ்டி கார்டை எடுத்து நம்ம லேப்டாப்ல எஸ்டி கார்டு ரீடரை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா ராஸ்பெரி பை இமேஜை டவுன்லோட் ஆகும். அது அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எஸ் கொடுத்து உள்ள போய்க்கணும். உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ராஸ்பெரி பை 5 செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட ஓஎஸ் வந்துட்டு போயிட்டு மிஸ்க் யூட்டிலிட்டி இமேஜரில் போய் யூஎஸ்பி பூட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும் பூட் லோடரில். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ போட்டிருக்க எஸ்டி கார்டில் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்டி கார்டு கிளியர் பண்ண சொல்லி கேட்போம். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம எஸ் கொடுத்தோன்னா எல்லாமே எரேஸ்ட் ஆகிடும். எரேஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது வந்து ரைட் ஆகிடும். ரைட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்பி போடணும். இப்போ இது ரைட் ஆகிடுச்சு. ஸோ ரைட் ஆகி வெரிஃபை ஆனதுக்கப்புறமா எஸ்டி கார்டை நம்ம ராஸ்பெரி பை 5 போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். விண்டோஸோட அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூட் லோடர் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி யூஎஸ்பி எடுத்து போட்டு லேப்டாப்பில் இமேஜை டவுன்லோட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்துட்டு அது எஸ்டி கார்டு வந்து இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ எஸ்டி கார்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி போட்டுக்கணும். யூஎஸ்பி வந்து 64 GB யூஎஸ்பி போட்டுக்கணும். அதுவும் சாண்டிஸ்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் யூஎஸ்பி எடுத்து போட்டுக்கணும். ஸோ இதே ராஸ்பெரி பையில் நம்ம வந்துட்டு ராஸ்பெரி பை இமேஜை ஓப்பன் பண்ணி 5 யூஸ் பண்ணிக்கணும். ஓஎஸில் வந்துட்டு நம்ம ராஸ்பெரி பை 5 ஓஎஸ் சூஸ் பண்ணிக்கணும். 32 பிட் ஆர் 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். நம்ம வந்து 64 பிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். $64 பிட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா 64 GB எஸ்டி கார்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் 32 GB எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு 64 GB பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பாஸ்வேர்டு என்ன மாற்றிக்கணுமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்ததுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி எஸ்டி கார்டுக்கு ரைட் ஆச்சோ அதே மாதிரி இதுக்கும் ரைட் ஆகும். ரைட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ராஸ்பெரி பை 5 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ பூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். யூஎஸ்பி பூட் ஆனதுக்கப்புறமா ராஸ்பெரி பையோட டெஸ்க்டாப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோடெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு இப்போது index.htmlங்கிறது ஃப்ரண்ட் எண்டுக்கான கோடு. அதே மாதிரி நம்ம app.py அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோடு ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு பேக் எண்டுக்கான கோடு. இந்த 2 கோடும் வந்துட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த 2 கோடையுமே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் லேப்டாப்பில். அதே மாதிரி ராஸ்பெரி பை 5 டோனி யூஸ் பண்ணுவோம். டோனி அதில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ ராஸ்பெரி பை 5 அதுக்கு ஒரு தனியாக ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை நம்ம வந்துட்டு அனுப்பிட்டுக்கணும். இந்த app.py வந்துட்டு எதுக்குன்னா டேட்டா எல்லாமே வந்துட்டு ராஸ்பெரி பையில் இருந்து இங்கே வந்து சென்ட் ஆகுறதுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு இந்த app.py தான். இது ரெண்டுத்தையும் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா சியில் போயிட்டு வாட்டர் மானிட்டரிங் ஒரு ஃபைலில் ஸ்டாட்டிக்கில் போய் சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபயர் வால் டிசேபிள் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா லேப்டாப்பில் ஃபயர்வால் டிசேபிள் ஆயிடும். ஃபயர்வால் டிசேபிள் பண்ணாதான் நமக்கு வந்து எல்லாமே சென்ட் ஆகும்.
அதே மாதிரி வந்துட்டு ராஸ்பெரி பையில் எஸ்பிஐ எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் எஸ்பிஐ இன்டர்ஃபேஸ் முடிச்சு அங்கேருந்து நம்ம எல்லா டேட்டாவுமே கோடுக்கு வந்துட்டு சென்ட் ஆகி ஃப்ரண்ட் எண்டில் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ். இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ்க்கு ஜம்பர் யூஸ் பண்ணி PH2M எல்லாமே PH2 ADC மாடியூல் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும் ஹார்ட்வேர் டயக்ராம். ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் கரெக்டாக PH எல்லாம் போட்டு வச்சுக்கணும். இந்த டேட்டா எல்லாத்தையுமே தோனியில் இருக்கிற ப்ரோக்ராமில் ரன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃப்ளாஷ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ போத் லேப்டாப் அண்ட் ஆல்சோ ராஸ்பெரி பை ரெண்டுத்துலையுமே ஃப்ளாஷ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா லேப்டாப் டெர்மினலில் அந்த HTTPயில் ரன்னிங் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த HTTPயில் ரன்னிங் ஆகிற கோடை தான் நம்ம சோனிலையும் போடுவோம். லேப்டாப்பில் அதை எடுத்து நம்ம குரோமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைவ் டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் வந்துட்டு லைவ் டேட்டாவில் கிடைக்கும். Thank you.